Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.43 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜிபியில் 4th டேர்ம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 7th டேர்ம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைண்ட் த ஜிபி, அந்த ஜிபி என்னன்னு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா AR⁻n-1 அப்படிங்கிற ஃபார்முலா தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுப்போம். 4th டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 8/9 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுப்போம். ஸோ இதில் தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஏ வேல்யூ தெரியாது, ஆர் வேல்யூ தெரியாது, ஆனால் என் வேல்யூ மட்டும் என்ன செய்யும் தெரியும். 4வது டேர்ம், ஸோ அதில் 4ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு 8/9 என்ன செய்யலாம், எழுதலாம். அப்போ 4 - 1 என்ன ஆகும், இந்த இடத்துல 4 என்னுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணால் 4 - 1 3. அப்போ AR³ இஸ் ஈக்குவல் டு 8/9 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷனும் இதே ஃபார்முலா தான், 7th டேர்ம். அப்போ இங்கே என்ன செய்யணும், எண்ணுக்கு பதிலாக மறுபடியும் அதே மாதிரி தான், எண்ணுக்கு பதிலாக மட்டும் 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ AR⁻n-1 இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்னன்னு தெரியும், 64/243. இங்கேயும் ARக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது, எண்ணுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 - 1 6. அப்போ AR⁻6 இஸ் ஈக்குவல் டு 64/243. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ ஏபியில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணியிருப்போம், ஆனால் இங்கே என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன நடக்கும், ஸோ தெளிவாக பாருங்கள். இந்த டிவைட் பண்ணியிருக்காங்க, ரெண்டுலேயும் ஏ காமனாக இருக்குது. அப்போ ஏவை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் R⁻6 R³ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா R³ கிடைக்கும். ஸோ சின்ன கிளாஸில் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிச்சிருப்போம். பேஸ் சேமாக இருந்து டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா பவர் என்ன செய்யலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணி தான் R6 - 3 இஸ் ஈக்குவல் டு R³ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும். 64/243 அப்படியே இருக்கும். இந்த 8/9 ரெசிப்ரோக்கலாக மாறும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 1/8 is 8, 8 8s are 64. இந்த 243 9ஆல் டிவைட் ஆகும், பார்த்தாலே தெரியுது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை சம் ஆஃப் த டிஜிட்ஸ், இந்த 3 நம்பரையும் கூட்டுங்க. 2 + 4 + 3, 2 + 4 6, 6 + 3 9. 9 டேபிளில் வரும்ல, அப்போ இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ டேரெக்டாக 9 வச்சு டிவைட் பண்ணிடலாம். 1 9 is 9, 2 9s are 18, ரிமைண்டர் என்ன இருக்குது 6 63, 7 9s are 63. இப்போ இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 3 வச்சு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா டிவைட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, மேலே 8 × 1 இருக்குது, 1 × 8 8, கீழே 1 × 27 இருக்குது. அப்போ 8/27. ஸோ இப்போ வேல்யூ என்னென்னு கிடச்சாச்சு, R³ வேல்யூ என்னென்னு கிடச்சாச்சு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 8/27. ஓகேவா. இப்போது இந்த 8ஐ எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 2 × 2 × 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிறது வந்து 3 × 3 × 3ன்னு என்ன செய்யும் கிடைக்கும். இப்போது இதுக்கு க்யூப் ரூட் எடுங்க, அதாவது இந்த வேல்யூவுக்கு க்யூப் ரூட் எடுங்க, கனமூலம் தமிழில். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 3 நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் என்ன செய்யலாம், வெளில எடுக்கலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல R எத்தனை தடவை இருக்கும், 3 தடவை இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு R என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வெளில எடுத்துடலாம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டரில் 3 2 இருக்குது, அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். டினாமினேட்டர்லேயும் 3 3 இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 2/3. ஸோ R³ வேல்யூ என்னங்கிறத கிடச்சதுனால நான் அதுக்கு க்யூப் ரூட் எடுத்தேன். அதனால் ஆரோட வேல்யூ என்னங்கிறது ஈஸியாக வந்துடுச்சு. எல்லா சம்முக்கும் R கண்டுபிடிக்க இதுதான் ப்ரொசீஜராக இருக்காது. அந்தந்த இடத்துல இங்கே R³ கிடைக்குதா, R⁴ கிடைக்குதா, அல்லது R² கிடைக்குதா, என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணணும். அது அந்தந்த சம் வரும்போது நம்ம அதை பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும், ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடச்சாச்சு. இதை இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஏயோட வேல்யூவும் என்னங்கிறது ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இருக்கிறதுல இந்த 2 ஈக்குவேஷனில் சிறுசு எது,
ஏஆர் கியூப் தான் வந்து என்னது சிறுசு. அப்போ நான் அதில் தான் என்ன செய்ய போகிறேன், சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். மறுபடியும் ஆர் கியூபுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், அதை டைரெக்டாகவே என்ன செஞ்சிடலாம்னா சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இப்போ ஏ இன்ட்டு 8/27 இஸ் ஈக்குவல் டு 8/9. ஸோ இது எப்படி கிடைக்கும், 8/9 அப்படியே இருக்கும். இந்த 8/27 அடுத்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 8ம் 8ம் கேன்சல் ஆயிரும். 1 9 is 9, 3 9s are 27. அப்போது 3 மட்டும்தான், எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, 3 மட்டும் மிச்சம். இப்போ ஏயோட வேல்யூ என்ன, 3. ஸோ இப்போ ஏயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, ஆரோட வேல்யூ வச்சு. இப்போ என்ன செய்யணும், அந்த ஜிபி என்னங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிபி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஏஆர் ஸ்கொயர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் டேர்மை எழுதணும், எழுதியாச்சு. செகண்ட் என்ன செய்யணும், ஏவையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ எவ்வளவு 3, ஆர் எவ்வளவு 2/3. இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிரும். அப்போ 2 தான் இருக்கும். செகண்ட் டேர்ம் வந்து 2. தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், செகண்ட் டேர்ம் கூட மறுபடியும் ஒரு ஏவை என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, கீழே ரிமைண்டரில் 3 அப்படியே இருக்கும். ஸோ 4/3. இப்படியே இந்த டேர்ம் என்ன செஞ்சிட்ருக்கோம்னா அடுத்தடுத்த டேர்ம் போயிட்டே இருக்கும். டாட்டாக வச்சுருங்க, நம்ம 3 டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். தேங்க்யூ.